இன்னைக்கு நம்ம டாக்ஸிக் ரிவெஞ்ச் ட்ராமாவுடைய ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன பாட்டில் ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த லூயி பொண்ணுக்கிட்ட பேசி எப்படியோ அந்த ஃப்ரைடே கிளப்புக்கு போகிறதுக்காக சம்மதிக்க வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் அந்த ஃப்ரைடே கிளப்பும் வருது. அந்த லூயி பொண்ணுக்கிட்ட நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சொல்லி தான் அனுப்புறாங்க. அந்த பொண்ணுடைய காலத்தில் ஏர்பட்ஸுமே வச்சிருக்கா. அந்த இடத்தோடைய கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேயே நம்ம ஹீரோயின் டீமும் இருக்காங்க. ஹீரோயினோட பாய் பெஸ்டியும் அந்த லூயி பொண்ணுக்கிட்ட நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய ட்ரெஸ்ஸில் முன்பகுதியில் ஒரு ஹிடன் கேமராவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த கேமரா ஆட்டோமேட்டிக்காவே அங்க நடக்கிறது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உனக்கு ஏதாவது அங்க அசம்பாவிதம் நடந்ததுன்னா இமீடியட்டா அந்த இடத்தை விட்டு ஓடி வந்துரு, நாங்க இருக்கோம், நாங்க உன்னை பாத்துக்கிறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த பொண்ணு அவங்க சொல்றதை கேட்காம அந்த ஹிடன் கேமரா வாங்கியே தூக்கி போட்டுட்டு அந்த லின்னை கொலை பண்றதுக்காக கையில ஒரு கத்தியோட உள்ள போறா. ஆனா உள்ள போனா அந்த லின்னோடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் மாஸ்க் போட்டுட்டு சுத்தி உட்காந்துருக்கானுங்க. அந்த பொண்ணு உள்ள போனதும் இந்த லின் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு, இங்க இருக்கிறவங்க நாங்க எல்லாருமே இன்னைக்கு புரோட்டோகானிஸ்ட் தான், என்னுடைய வேலையை ஆரம்பிக்கலான்னு சொல்றான். இந்த பொண்ணு ஒரு வேகத்துல உள்ள வந்துட்டா. ஆனா அங்க என்ன பண்ணுதுன்னு சுத்தமா அவளுக்கு ஐடியாவே இல்லை. ஹீரோயின் டீம் கொடுத்த அந்த ஏர்பட்ஸையும் ஹிடன் கேமராவையும் வெளியே தூக்கி போட்டு வந்ததெல்லாம் அவங்க கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கேட்கவும் வழி இல்லை. அங்க இருக்கிறவனுங்களும் என்ன அப்படி நின்றுட்டு இருக்க, அவனுடைய வேலையை ஆரம்பின்னு சொல்றாங்க. அந்த லின்னும் இந்த பொண்ணு கிட்ட வந்து ஒரு ஒயின் கிளாஸ் கொடுத்துட்டு, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, உனக்கு எல்லாமே தெரியும், சீக்கிரம் எல்லாரும் சொல்றாங்கல்ல என்டர்டைன்மெண்ட் ஆரம்பின்னு சொல்றான். அங்க இருக்கிறவங்களும் என்ன உனக்கு ஒண்ணுமே தெரியாதா, நாங்க வேணா சொல்லி தருவான்னு சொல்லி தப்பான மீனிங்ல சொல்லி சிரிச்சிட்டு இருக்கானுங்க. இங்க கார்ல உட்காந்துருக்க அந்த பாய் பெஸ்டியே ஹீரோ ஹீரோயின் கிட்ட, காய்ஸ் என்னால எதுவுமே கேட்க முடியல, அந்த டிவைஸ் கனெக்ட் ஆக மாட்டேங்குது, ஏதாவது டிவைஸ்ல ப்ராப்ளம் இருக்குமான்னு சொல்லி கேட்கிறாரு. ஐயோ அந்த லூயி வேற உள்ள போயிட்டாலே, இப்போ என்ன பண்றது, டிவைஸ் வேற கனெக்ட் ஆகலையே, நம்ம போயிட்டு அவளை காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அங்க ஓடுறாங்க. இங்க அந்த லூயி பொண்ணு எல்லாரும் ஃபோர்ஸ் பண்றதால சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்றதுக்காக டான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்படியே டான்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த பொண்ணு மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த லின்னை குத்திடுறா. அந்த கத்தி குத்து அவன் உடம்புல படாம அவன் முகத்துல பட்டுடுது. அதை பார்த்துதான் அங்க சுத்தி இருந்த அந்த லின்னோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஓடிடுறானுங்க. இந்த பொண்ணு விடாம அவனை குத்திடலான்ட்டு அந்த கத்தியை வச்சு குத்த பாக்குறா. ஆனா அவன் கையை பிடிச்சி அந்த கத்தியை தூக்கி போட்டுட்டு அந்த பொண்ணை லாக் பண்ணி கீழே தள்ளி அவளை கழுத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினி அங்க வந்து அவன் தலையில ஒரு பக்கெட்டை கவுத்து அவனை அடிச்சு கீழே தள்ளி அந்த பொண்ணை காப்பாற்றி அங்கேருந்து அடிச்சுட்டு போயிடுறாங்க. மறுநாள் இந்த லின்னு கத்திப்பட்ட இடத்துல பிளாஸ்லாம் போட்டு நியூஸ் பார்த்துட்டு உட்காந்துருக்கான். அவங்ககிட்ட ஹீரோயின் போயிட்டு, என்னங்க உங்கள் முகத்தில் வர இன்ஜுரிஸ் இருக்குது, இப்போ பரவாயில்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு அந்த லின்னு சொல்கிறதுக்கு, நான் தான் போலீஸுக்கு கால் பண்ணலான்னு சொன்னேன், நீங்கள் தான் கார் அடிச்சிச்சு, அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இன்னைக்கு எமோஷனல் வெரைட்டி ஷோ இருக்குது, அந்த ஷோக்கு வர நம்ம போகணும், இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்கறதுக்கு, இல்லை இந்த இன்ஜுரிஸ் தெரியாத அளவுக்கு நான் அந்த ஷோக்கு போகிறதுக்கு முடியும் மேக்கப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், சரி அந்த ஷோக்கு நீயும் வான்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிளம்ப சொல்லிட்டு அவனும் போய் கிளம்பி வரன்ட்டு போயிடுறான். சரின்ட்டு ஹீரோயினியும் அந்த ஷோக்கு போகிறதுக்காக கிளம்பலான்னு பார்க்குறாங்க. அப்போ அவங்களுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கு. வாமிட் பண்ணிட்டு அவங்களுக்கு டவுட்டாக இருக்கு. பிரெக்னன்சி கார்டு எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் பாசிட்டிவ்னு வந்திருக்கு. இந்த பிரெக்னன்சி பற்றி அந்த லின்னு கிட்ட சொல்லாமலேயே அவன் கூட கிளம்பி அந்த ஷோக்கு தான் வந்திருக்காங்க. அங்கே ஆப்போசிட்ல அந்த ஷோவுடைய ஹாஸ்டா யார் வந்திருக்கான்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்ததுமே அந்த லின்னு, என்ன எங்கே பார்த்தாலும் நீயே இருக்குன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோவும், அதை நீங்கள் என்கிட்ட கேட்கறதுக்கு பதில் என்னுடைய டேரக்டர் டீம் கிட்ட தான் போய் கேட்கணும், ஏன்னா நான் தான் இந்த ஷோவுடைய ஹோஸ்டர்னு சொல்றாரு. சரின்ட்டு ஷோவையும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷோவில் இந்த லின்னு ஒரு மேரிடு கப்பல் எப்படி இருக்கணும், அவங்கள ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்க கூடாது, யாரையுமே டாமினேட் பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப நல்ல மாதிரி பேசிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோவும் சும்மா இல்லாம, மிஸ்டர் லின் நீங்களா இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, நீங்க இதெல்லாம் பேசுறது எனக்கு ரொம்பவே எக்ஸைட்டிங்கா இருக்கு, நான் நினைக்கிறேன் நீங்க யாரு, உங்க கேரக்டர் என்னன்னு எல்லாத்தையும் மறந்து போயிட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க போல அப்படின்னு அவனுக்கு ஆப்போசிட்டாவே பேசிட்டு இருக்காரு. ஒரு ப்ரோக்ராம்ல வந்து எப்படி பேசுறான் பாருன்ட்டு ஹீரோ பேச பேச இந்த லின்னுக்கு செம்ம வெறியாகுது. அப்படி இப்படின்னு பேசி ஒரு வழியா அந்த ஷோவுமே முடிஞ்சிருது. அந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த லின்னு கிட்ட, ரொம்ப ப்ரோக்ராம் நடந்ததுல ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அவனும், இல்லம்மா நீ தான் 2 நாளா என் கூடயே இருக்க, அதனால நீ தான் ரொம்ப டயர்டா இருப்ப, நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்றான். நெக்ஸ்ட் அங்க ஒரு ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் ஜாப்புக்காக ஒரு இன்டர்வியூமே நடத்துறாங்க. அங்க ஒரு ஆள் அந்த லின்னு கிட்ட வந்து, ரீசெண்டா உங்களை பத்தி இன்டர்நெட்ல நிறைய தப்பான நியூஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனுடைய போனை காமிக்கிறான். அதுல அந்த ஃப்ரைடே கிளப்ல இவன் மாஸ்க் போட்டு இருப்பான்ல, அந்த போட்டோஸ் தான் இருக்கு. இதை ஹீரோயின் தான் லைக் பண்ணி விட்டுருப்பாங்க. இந்த லின்னும் அதை பார்த்துட்டு, இந்த போட்டோஸ்ல இருக்கிறது நான் கிடையாது, என்னை யாரோ வேணும்னே ஃப்ரேம் பண்றதுக்காக இந்த மாதிரிலாம் மாப் பண்ணிருக்காங்கன்னு சொல்றான். அதுக்கு அந்த இன்டர்வியூவர் பொண்ணும், அந்த நியூஸோடைய கமெண்ட்ஸை பார்த்தா அந்த மாதிரி தெரியலேன்னு சொல்றாங்க. அதுக்கு இந்த லின்னும் அந்த பொண்ணு கிட்ட, உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் மறைக்கணும்னு நான் நினைக்கல, உங்க ப்ரோக்ராம் டீம்ல இருந்து இதுக்கு முன்னாடி வந்த அந்த கோஸ்ட் வேற யாரும் இல்ல, என்னுடைய எக்ஸ் ஒய்ஃபோடைய தம்பி தான். அந்த பையன் எப்போதுமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை பத்தின ஒரு தப்பான அபிப்பிராயத்தை தான் எல்லார்கிட்டையுமே உண்டாக்குறான்னு சொல்றான். அதுக்கு அந்த பொண்ணும், எங்களுக்குமே தெரியும், நாங்களும் அந்த மாதிரி தான் ஃபீல் பண்றோம், அந்த ஷோல உங்க 2 பேரையும் நாங்க ஒன்னா விட்டுக்க கூடாது, சாரி சார், இந்த ப்ரோக்ராம்ல இருந்து நீங்க டெர்மினேட் ஆயிட்டீங்கன்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் எழுந்து, நீங்க என்ன மீன் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க, ஒரு இன்டர்நெட் ட்ரோலால என்னுடைய ஹஸ்பண்டை நம்ப மாட்டீங்களா, நீங்க என்ன என்னுடைய ஹஸ்பண்டை டெர்மினேட் பண்றது, நாங்க உங்க ப்ரோக்ராமையே டெர்மினேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அந்த லின்னை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க.
வீட்டுக்கு போனதும் அந்த லின்னுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோனில் யாருன்னு சொல்லி ஹீரோயின் கேட்கறதுக்கு அவனுக்கு வேலை போயிடுச்சு போல. ஹீரோயின் கிட்ட எதுக்கு அந்த ப்ரோக்ராம் ரெக்கார்டிங் ஜாப்ல அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன், இப்போ உன்னால எனக்கு எவ்வளோ ப்ராப்ளம் தெரியுமான்னு சொல்லி கேட்கறதுக்கு, இல்லைங்க நான் உங்களுக்காக தான் அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டேன், உங்களுக்கு அங்கே இன்ஜஸ்டிஸ் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு, அதனால தான் கோவப்பட்டு அந்த மாதிரிலாம் பேசிட்டேன்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த லின்னோ ஹீரோயின் கிட்ட, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், என் முன்னாடி பொண்ணுங்க கை நீட்டி பேசினாலும் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு, அப்படி இருக்கும்போது எனக்காக நீ எப்படி அங்கே டெசிஷன் எடுத்து அந்த மாதிரிலாம் பேசலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை திட்டிட்டு இருக்கா. அங்கே அந்த கேமராவில் எல்லாமே கேப்சர் ஆகிட்டு இருக்கு. அதனால ஹீரோயினும் வேணும்ட்டே அவங்ககிட்ட சாரி கேட்குற மாதிரி அவனை பார்த்து பயப்படுற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கோவத்தில் அந்த லின்னு ஹீரோயினை திட்டிட்டு ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுறா. ஹீரோயினும் போய் விழுந்துடுறாங்க. ஹீரோயின் பிரெக்னெண்டா இருக்கிறதுல கீழே விழுந்ததுல அவங்களுக்கு அடிபட்டு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. இந்த லின்னு ஹீரோயின் கிட்ட, நீ பிரெக்னெண்டா இருந்தியா, எதுக்கு என்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லவே இல்லைன்னு சொல்லி கேட்குறான். ஹீரோயினும் அழுதுகிட்டே அந்த லின்னு கிட்ட, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லான்னு இருந்தேன், அதுக்குள்ளே இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த லின்னு, சரி விடு, இதுவும் நல்லதுக்கு தான், நமக்கு இப்போக்கி குழந்தைய தேவையில்லை, குழந்தை போன வரைக்கும் நல்லதுன்னு சொல்கிறான். அதை கேட்டது ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு கொஞ்சம் கூட இறக்கமே இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ எதுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுற, ஒரு பொண்ணு குழந்தை பெற்றுக்கிட்டானா அவருடைய எனர்ஜியும் டைமும் அந்த குழந்தைக்காகவே செலவாகிடும், அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள ஒரு இன்டிமேசியே இருக்காதுன்னு சொல்கிறான். அப்புறம் எதுக்கு உங்கள் அம்மா கிட்ட சீக்கிரமாக குழந்தை பெற்றுக்க போகிறேன்னு சொன்னீங்கன்னு ஹீரோயின் கேட்கறதுக்கு, அது வந்து அவங்கள சமாளிக்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் சொன்னேன், நான் சின்ன வயசில் இருக்கும்போது என்னால் என்னுடைய பேரண்ட்ஸுக்கு நிறைய சண்டை வந்துக்கிட்டே இருக்கும், அதனால தான் அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் நமக்குள்ளே வரக்கூடாது தான் நான் குழந்தைய வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு, நான் உன்னை அடிச்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டுட்டு, நான் உன் ஃபோனை வர உடச்சிட்டேன், வேறு ஃபோனை உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் கொடுக்குறான். நெக்ஸ்ட்டு ஹீரோயின் வீட்டில் இருக்கும்போது அந்த லின்னு வெளியில் போன நேரமாக பார்த்து ஹீரோயினை தேடி தான் வந்திருக்கான். ஹீரோவை பார்த்ததுமே ஹீரோயின் அந்த லின்னு கொடுத்த ஃபோனில் ஸ்பை ரெக்கார்டர் இருக்கு போல, அதனால ஹீரோவை சத்தம் போடாதுன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை அங்கேயே வச்சுட்டு ஹீரோ கூட வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போயிட்டு ஹீரோயின் கிட்ட, ஹீரோ அந்த லின்னுக்கு நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது தெரிஞ்சுதான் அவன் உன்னை அடிச்சானான்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், இதெல்லாம் நான் கொஞ்சம் கூட அவங்க கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, அந்த குழந்தைக்கு என்ன பாவம் பண்ணுச்சுன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அழுத பார்த்துட்டு ஹீரோவும் அழுதுகிட்டே, நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத, உன் மேலே எந்த தப்புமே கிடையாது, அவனை மாதிரி ஒரு மிருகத்தை நான் பார்த்ததே இல்லை, அந்த டிவி ஷோவிலே அவனை பற்றி எல்லாத்தையுமே சொல்லியிருக்க வேண்டியதானு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், இந்த மாதிரி ஒரு நாள் என்னுடைய லைஃப்பில் வரும்னு எனக்கு தெரியும், நான் தான் அதுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. ஹீரோயின் அழுத பார்க்கறதுக்கு ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ எதுக்கு கவலைப்படாத, நான் இருக்க உனக்குன்ட்டு ஹீரோயினை கிஸ் பண்ணலான்ட்டு போறாரு. ஆனால் ஹீரோயின் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஹீரோயின் நிலைமை நினைச்சு ஹீரோ ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஹீரோவும் ஹீரோயினையும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கிட்ட, என் அக்காவோட வீடியோ தான் நம்ம கிட்ட ஒன்று இருக்குல்ல, அதை வச்சு போலீஸ்ல அந்த லின்னு மேலே கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், இல்லை அதை மட்டும் வச்சு நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணால் அது சாதாரண டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸாக மட்டும்தான் இருக்கும், அவன் நிறைய பொண்ணுங்களுடைய லைஃபையே ஸ்பாயில் பண்ணியிருக்கா, அவன் மேலே கேஸ் ஸ்ட்ராங் ஆகணும்னா அவன் அப்யூஸ் பண்ண பொண்ணுங்களுடைய வீடியோ சொல்ல அவனுடைய லேப்டாப்லேருந்து கலெக்ட் பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட்டு அவனை மென்டலி இல்னஸ் ஆக்கணுன்ட்டு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த லின்னு தான் காமிக்கிறாங்க. இந்த லின்னோட ஃப்ரெண்டு இந்த லின்னு கிட்ட, மிஸ்டர் ஜியா யூஎஸ்லேருந்து ரிட்டர்ன் ஆகுறாரு, அதுவும் உங்களை மீட் பண்ண தான் வராருன்னு சொல்கிறான். அதுக்கு இந்த லின்னோ, அவர் நம்ம கூட கிளப்பில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆச்சு இல்லை, 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் மீட் பண்ண வராரு, அவருக்கு பார்ட்டி கொடுக்கறதுக்காக மறுபடியுமே நம்ம கிளப்பை ஆரம்பிக்கிறோன்னு சொல்கிறான். அப்படியே அந்த பார்ட்டி பண்ணுற நாளும் வருது. இந்த லின்னு பேசின மாதிரியே அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்ட்டி பண்ணுறதுக்காக மாஸ்க் போட்டுட்டு வந்திருக்கானுங்க. அங்கே நம்ம ஹீரோனுடைய பாய் பெஸ்டி மாஸ்க் போட்டுட்டு ஒரு வெயிட்டர் மாதிரி ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வராரு. இவர் சாதாரண வெயிட்டர் நினச்சா அந்த லின்னு அவன் பண்ண கிரைம் எல்லாத்தையும் ஒன்று அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கான். அவனுங்களுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவனுங்க பேசுனது எல்லாத்தையுமே நம்ம பாய் பெஸ்டியோ அவர் ஹிடன் கேமரா வச்சு எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணிட்டாரு. லாஸ்டா அந்த லின்னுக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கும்போது, நீ என்ன இந்த இடத்துக்கு புதுசான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு நம்ம பாய் பெஸ்டியோ ஆமான்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்தா சேஃப் இல்லைன்ட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு வெளில வந்துட்டு அந்த வீடியோவை ஹீரோயினுக்கு தான் அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ வேலை பார்க்குற இடத்துல தான் ஹீரோயின் இருக்காங்க. 2 பேருமே அந்த வீடியோ பார்க்குறாங்க. ஹீரோயின் கிட்ட, இதுல அந்த லின்னோடைய ஃபேஸ் தெரியல, இதை எப்படி போலீஸ் கிட்ட எவிடன்ஸா கொடுக்கறதுன்னு கேட்குறாரு. நமக்கு ஃபேஸ் முக்கியம் இல்லை, அவன் பேசின விஷயம் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அதையுமே ஒரு எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த லின்னை தான் காமிக்கிறாங்க. அந்த பார்ட்டி முடிஞ்சதை வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு கார்ல வந்து உட்காந்துருக்கான். அப்போ அவன் ஃபோனுக்கு அவன் பார்ட்டியில் பேசின அந்த வீடியோ தான் வருது. அந்த வீடியோவை பார்த்ததுமே, இந்த வேலையை யார் பார்த்துருப்பா, ஒருவேளை அந்த புதுசாக வந்த 7 பையன் வேலையா இருக்குமோன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். நெக்ஸ்ட் இந்த லின்னு வீட்டுக்கு போகிறான். அப்போ ஹீரோயின் இவனை பார்த்துட்டு, என்ன நீங்கள் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்கறதுக்கு, அவங்க பேசுறத விட காதில் வாங்காம நேராக அந்த ஸ்டடி ரூமுக்கு தான் போகிறான். அந்த ரூமுக்குள்ளே போயிட்டு அவன் வச்ச பொருள் எல்லாம் வச்ச இடத்துல இருக்கான்ட்டு செக் பண்ணி பார்க்குறான். நல்ல வேலை ரூமில் எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்ட்டு பயங்கர தலைவலியில் உட்காந்துருக்கான். எதுக்கும் லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாமேன்ட்டு அங்கே இருக்கிற லேப்டாப் எடுக்க போகிறான். அப்போ அவனுக்கு ரொம்ப தலைவலிக்கிறதால அங்கேருந்து தலைவலி மாத்திரையுமே எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த லேப்டாப் எடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறான். ஹீரோயினும் வெளியே இருந்து அந்த கதவை தட்டி தட்டி ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமாக சவுண்டு கேட்டுகிட்டே இருந்ததால கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் கண்ணு முடிச்சு பார்த்தா அந்த கதவை போய் திறந்து பார்க்குறான். அங்கே ஹீரோயினும், என்னாச்சு உங்களுக்கு, இவ்வளோ நேரம் கதவை தட்டிகிட்டே இருக்கேன், எதுக்கு திறக்கவே இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, தலையை
வலிக்குதுன்னு டேப்லெட் போட்டிருந்தேனா அதான் என்ன மாரியே நானே தூங்கிட்டேன் போல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் அங்கே டேபிள் மேலே லேப்டாப் இருக்கிறத பார்த்துட்டு சரி வாங்க வந்து குளிச்சுட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த லின்னு ஹீரோயின் கிட்ட கொஞ்ச நேரம் என்ன தனியாக விரியா முதல்ல நீ இங்கேருந்து போன்னு சொல்லிட்டு ஹீரோனை வெளில அனுப்பி கதவை லாக் பண்ணிட்டு அந்த லேப்டாப்பை எடுத்து அவனுடைய சேஃப்டி லாக்கரில் பத்திரமா வச்சுட்டு அதுக்கப்புறம் குளிக்க போகிறான். அங்கே பாத்ரூமில் குளிச்சுட்டு வந்து பார்த்தா அங்கே கண்ணாடியில் எது எழுதிருக்கு அதை பார்த்து பயந்து போயிடுறான். உடனே ஹீரோயினை கூப்பிட்டு இதெல்லாம் என்ன எது யார் இதெல்லாம் எழுதுனான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயினையும் எனக்கு எதுவும் தெரியாதுங்க, நீங்கள் குளிக்க போனால் எப்போதுமே பாத்ரூம் கதவை லாக் பண்ணிட்டு தானே போவீங்க, அப்புறம் எப்படி என்னால் உள்ளே வந்திருக்க முடியும், நான் எதுவும் எழுதலைன்னு சொல்கிறாங்க. உடனே அந்த லின்னா அங்கே எழுதியிருந்தது எல்லாத்தையும் அழிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஹீரோயினை அவன் பயப்படுறதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. இப்போதான் இதுக்கு முன்னாடி என்ன நடந்து நமக்கு காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த லின்னு தலைவலிக்குதுன்னு டேப்லெட் எடுத்திருப்பான் இல்லையா, அந்த தலைவலி டேப்லெட்டுக்கு பதிலாக அதில் ஹீரோயின் தான் தூக்கு மாத்திரை கலந்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆள்கிட்ட சொல்லி அந்த வீட்டில் இருக்கிற எல்லா டோருக்கும் உள்ளேருந்து கதவை லாக் பண்ணியிருந்தா கூட வெளியிலேருந்து திறக்கிற மாதிரி ஒரு டூப்ளிகேட் கீயை ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த டூப்ளிகேட் கீயை யூஸ் பண்ணி தான் ஹீரோயின் அந்த லின்னு குளிச்சுட்டு இருந்தப்போ அந்த பாத்ரூம் உள்ள போயிட்டு அவனை மிரட்டுற மாதிரி அந்த கண்ணாடியில் நிறைய எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா அவங்க அக்காவை இதே மாதிரி பயமுறுத்தி தானே தற்கொலைக்கு தூண்டியிருப்பான், அதனால அவனையும் மென்டலி சிக்காக்கணும் தான் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அந்த லின்னோடைய அப்பா லின்னை பார்க்க வந்திருக்காங்க. இவரையுமே ஹீரோயின் தான் வர வச்சிருப்பாங்க. லின்னோடைய அப்பா லின்னு கிட்ட உன்னை விட்டு நான் பிரிஞ்சு போகும்போது கிட்டத்தட்ட உனக்கு 14 வயசு, இப்போ இத்தனை வருஷம் கழிச்சு உன்னை பக்கம் தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. அதாவது லின்னோடைய அம்மா அப்பா இவனுக்கு 14 வயசு இருக்கும் போதே பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் லின்னோடைய அம்மா இவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு வேற ஒருத்தரும் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. இவர் லின்னோடைய பயாலஜிக்கல் அப்பா. இந்த லின்னு அவங்க அப்பா கிட்ட உங்களை பார்த்தாலே எனக்கு சுத்தமாக பிடிக்கல, முதல்ல இங்கேருந்து வெளில போங்கன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் அந்த லின்னு கிட்ட ஒரு நிமிஷம் இருங்க, அவர் என்ன சொல்ல வரான்னு முதல்ல கேளுங்கன்னு சொல்றாங்க. அவர் என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம், முதல்ல இங்கேருந்து அவரை வெளில போக சொல்லுன்னு சொல்கிறான். இந்த லின்னோடைய அப்பா லின்னு கிட்ட எனக்கு லிவர் கேன்சர் இருக்குது, நான் இன்னும் 1 மாதம் தான் வீடு இருப்பேன், இந்த 1 மாதமும் நான் உன் வீட்டில் உன் கூட சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சு ஏற்றுக்குப்பான்னு சொல்கிறாரு. நீ செத்தாலும் உன்னை மன்னிக்க மாட்டேன், ஒழுங்காக இங்கேருந்து ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வெளில தள்ளி போக சொல்லிடுறான். அவர் போனதுக்கப்புறம் ஹீரோயின் அந்த லின்னு கிட்ட உங்கள் அப்பாவை நான் இங்கே வர சொல்ல நினச்சிக்காதீங்க, நான் அவரை இங்கே வர சொல்ல, என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு என்கிட்ட எல்லாரும் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, உங்களுக்குலாம் வேறு வேலையாக இருக்காதா, எனக்கு எதுக்கு மேலே மேலே ப்ரெஷர் ஏற்றுறீங்கன்ட்டு டென்ஷனில் பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்திட்டு இருக்கான். அப்படி கத்திட்டு இருக்கும் போதே அந்த வீட்டுடைய வாலில் சிசிடிவி கேமரா பார்த்தாரான். அதை பார்த்துட்டு இது யார் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோயினோ நான் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணினேன், 2 நாள் முன்னாடி கூட உங்களுக்கு ஏதோ த்ரெட்டன் கால் வந்ததுன்னு சொன்னீங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம பாத்ரூம் மிரரில் கூட ஏதோ எழுதியிருந்தது, அதுக்கு தான் சேஃப்டிக்கு இருக்கட்டுமேனு நான் தான் ஃபிக்ஸ் பண்ணினேன்னு சொல்கிறாங்க. யாரை கேட்டு இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ண, முதல்ல இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை தீட்டிட்டு அவன் ரூமுக்கு போயிடுறான். நெக்ஸ்ட் அந்த லின்னு அந்த ஸ்டடி ரூமில் உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவன் கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிட்டுங்க, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த லின்னு ஹீரோயின் கிட்ட எதுக்கு எப்படி நம்பிக்கை உடைக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க, எனக்கு என் ஒய்ஃப் என்கிட்ட எப்போதுமே 100% ட்ரஸ்ட் ஒருத்தியாக தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நீ என்கிட்ட அந்த மாதிரி தான் இருக்கு, ஆனால் ஒரு சில தடவை தான் உன்னுடைய நடவடிக்கைகள்லாம் எனக்கு சந்தேகமுற்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ தான் ஹீரோயின் ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. இந்த லின்னு இதுக்கு முன்னாடி தலைவலிக்குதுன்ட்டு தலைவலி மாத்திரை முழுங்குறதா நினச்சி ஹீரோயின் வச்சிருந்தா தூக்கு மாத்திரை முழுங்கிட்டு தூக்கத்தில் இருந்திருப்பான் இல்லையா. அப்போ ஹீரோயின் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்தா அந்த ஸ்டடி ரூமுடைய டூப்ளிகேட் கீயை யூஸ் பண்ணி அந்த ரூமுக்குள்ளே வந்து அந்த லேப்டாப்பும் ஆன்லேயே இருந்ததெல்லாம் அந்த லேப்டாப்பில் இருக்கிற எல்லா எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எல்லா எவிடன்ஸையும் அவங்களுடைய பாய் பெஸ்ட்டுக்கு ஹீரோவுக்கும் அனுப்பி விட்டுட்டு தான் இப்போ இவங்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்கிட்ட நான் உங்ககிட்ட இருந்து எந்த விஷயத்தையும் மறைக்கல, நீங்கள் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த லின்னு ஹீரோயின் அவன் காரில் ட்ராக்கிங் டிவைஸை வச்சது ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டான். அது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு தான் எதுக்கு என்னுடைய காரில் ட்ராக்கிங் டிவைஸை வச்சு இப்போ இந்த வீட்டில் சர்வேலன்ஸ் கேமரா வேறு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன், இது எல்லாத்தையும் எதுக்கு பண்ணேன், இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இன்னமும் நான் உன்னை நம்புவேன்னு சொன்னால் என்ன அர்த்தம், எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொல்லி ஹீரோயினை மிரட்டுற மாதிரி கேட்டுட்ருக்கான். முதல்ல என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்கிறான். ஹீரோயினும் அதே மாதிரியே நீல் டவுன் பண்ணி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. சரின்ட்டு அவனும் ஹீரோயினை தூக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணாதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். அப்போ ஹீரோயின் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அந்த மெசேஜை பார்த்ததுமே அந்த லின்னை பிடிச்சி ஹீரோயின் தள்ளி விட்டுட்டு என்ன மிஸ்டர் லின், உங்ககிட்ட நான் போய் சொன்னேன்னு என்ன மன்னிப்புலாம் கேட்க சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் என்கிட்டேருந்து எந்த விஷயத்தையுமே மறைக்கலையான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவனும் மென்மேன் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் உங்ககிட்டேருந்து இது வரைக்கும் எந்த விஷயத்தையுமே மறைச்சதில்லை, நான் உன் மேலே எவ்வளோ கேரிங்காக இருக்கேன்னு தெரியுமா, நான் எந்த அளவுக்கு உன்னை லவ் பண்ணுற தெரியுமான்னு சொல்கிறதுக்கு ஹீரோயின் ஆனால் நான் உன் மேலே என்றைக்குமே லவ்லி இருந்ததில்லை, உன் மேலே கேரிங்காகவும் இருந்ததில்லை, நான் உன்னை முதல்ல எப்போ மீட் பண்ணணும் அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் நீ எப்போ சாவன் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. உடனே இந்த லின்னு ஹீரோயின் கிட்ட நீ எதுக்கு இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபோனை பிடிங்கி பார்க்குறான். அந்த ஃபோனில் ஹீரோயினுக்கு வந்த மெசேஜை படித்து பார்த்துட்டு என்ன இதெல்லாம் சொல்லி கேட்குறான். அதுக்கு ஹீரோயின் நீ எல்லாம் ஒரு சைக்காலஜிஸ்ட்டு, உன்னால் உன்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல, உன் பேரண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னுடைய எமோஷனல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியல, இப்போ நீ என் முன்னாடி எப்படி இருக்க தெரியுமா, ஒரு க்ளவுன் மாதிரி இருக்குன்னு சொன்னதும் அவன் கோவத்தில் ஹீரோயினை அரைஞ்சிட்றான்.
ஹீரோயின் கீழே விழுந்து அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு அப்படியே வெறியாகுது. சிரிக்காத சிரிக்காதன்னு சொல்கிறான். ஆனால் மறுபடியும் ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினை பார்க்க பார்க்க அப்படியே அவனுக்கு வெறியாகுது. உடனே ஹீரோயின் கழுத்து பிடிச்சி நெரிச்சிக்கிட்டே சிரிக்காதன்னு சொல்லல, எதுக்கடி என்னை பார்த்து சிரிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெறி பிடிச்சமா நடந்துக்கிறான். அப்போ கரெக்டாக அங்கே போலீஸ் வந்துட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அந்த போலீஸ் கூட வந்த ஹீரோவும் நம்ம ஹீரோயினை காப்பாற்றிடாரு. நெக்ஸ்ட் ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோ, நான் மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா அவனுடைய நிலைமை என்ன இருக்கும், நான் எவ்வளோ பயந்துட்டு தெரியுமான்னு சொல்கிறதுக்கு, பரவாயில்ல நான் நல்லா தான் இருக்கேன், சரி அந்த லின்னு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. போலீஸுக்கிட்ட எல்லா எவிடன்ஸுமே ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் இல்லை, அந்த லின்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாரு. ஹீரோயின் கிட்ட ஹீரோ ஒரு வீடியோ காட்டுறாரு. அதில் ஹீரோயின் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை பற்றி அவேர்னஸ் வீடியோ பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோவையும் சோஷியல் மீடியாவில் ஹீரோ அப்லோட் பண்ணிட்டார் போல. அந்த வீடியோ இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டு ஹீரோயினுக்கு நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹீரோயின் அவங்க அக்காவை பக்கம் தான் வந்திருக்காங்க. அவங்க அக்கா முன்னாடி ஃப்ளவர்லாம் வச்சுட்டு அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்டு, ஃபைனலாக நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்த ப்ராமிஸை நிறைவேற்றிட்டக்கான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்து நம்ம லின்னை தான் காமிக்கிறாங்க. போலீஸுக்கு பயந்து பைத்தியம் மாதிரி ஆக்ட் பண்ணி உண்மையிலே மென்டல் ஹாஸ்பிட்டலில் தான் வந்திருக்கான். என்னை இந்த நிலைமையில கொண்டாந்து விட்டுட்டீங்களா, உங்களை யாரையும் சும்மா விட மாட்டேன்னு கோவப்பட்டு இருக்கான். அப்போ அங்கே இருக்கிற உண்மையான லூனோட்டிக் பேஷண்ட்லாம், இங்கே பாருங்க ஒருத்தன் புதுசாக வந்திருக்கான்னா, அவனை ரவுண்ட் அப் பண்ணி அவனை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி அவன் சாப்டரே முடிச்சிடுறாங்க. ஃபைனலாக ஹீரோயின் அந்த கோல்டு ஃபிஷ்ஷை தண்ணியில் விட்டுட்டு, யாரையும் ஃபோர்ஸ் பண்ணி டாமினேட் பண்ணக்கூடாது, எல்லா பெண்களுமே சுதந்திரமான வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி ஃபைனலாக ஹீரோ கூட சேர்ற மாதிரி காட்டி இந்த ட்ராமாவே முடிச்சிடுறாங்க. ஐ ஹோப் இந்த ட்ராமா உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.